சோசியல் மீடியால போட்டு நார் அடிக்கிறவா மத்தவங்க உன்னை தூக்குறாங்க வேலையில இருந்து உன்னை வேலையில இருந்து தூக்குறாங்களா இல்லையா பாரு. மயிறு புடிங்கி பெரிய பயிர் பருப்பு நீ எப்படியா பையன் ஓத்தான்ற உங்க அம்மால ஓத்தால ஓத்தால உன் தங்கச்சி ஓத்தால மயிறு நாசமா போயிடு ஆக்சிடென்ட்ல செத்து போவ நீ போ. இப்போ அந்த பையன் லேட்டா தான் வந்திருக்கான். அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்றாங்க. ஆனா அந்த பையன் ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் பையன், அவன் பேசினானா அவனுக்கு தான் பிரச்சனை. இந்த பொண்ணு இப்படி பேசிட்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த பையன் இந்த பொண்ணை இப்படி பேசிட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் கூட போயிருக்கேன், ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ராபிடோ எல்லாமே போயிருக்கேன். எனக்கும் நடக்கும் தான். எனக்கு நிறைய ஃபோன் வரும், ஏன் லேட்டு, எங்க இருக்கீங்க எல்லாமே கேட்பாங்க. ஆனா நம்ம எதாவது பண்ணிட்டோம்னா நம்ம மேல தான் தப்பு வரும். அடுத்த வேலை சோத்துக்கு நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். இதான் வாழ்க்கை. டெலிவரி பண்ண வர்றவங்க வெயில்ல டைம் பார்க்காம அந்த வெயில்ல டெலிவரி பண்றாங்க. அவங்களுக்கு நீங்க எதுவும் பண்ணலனாலும் பரவாயில்ல, அவங்கள எதுவும் சொல்லாம வாங்கிக்கோங்க. அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகணும். மற்றவங்க பசி அவங்க தீர்க்கறதுக்காக எடுத்துட்டு போறாங்க. ஆனா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. வேலையை முடிச்சுட்டு சாப்பிடலாம், அடுத்த ஆர்டர் முடிச்சுட்டு சாப்பிடலாம் தான் நினைப்பேன். நானும் நினைச்சிருக்கேன். இது ஒரு ரிக்வஸ்டா எல்லாருமே ஆர்டர் கொண்டு வரவங்க கிட்ட கொஞ்சம் இறங்கி போய் வாங்கிக்கோங்க. ஒரு தேங்க்ஸ் சொன்னீங்கன்னா அவன் சந்தோஷமா அடுத்த ஆர்டர் போவான்.